உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போயுமே வண்டியில் பிரேக் இது இருக்கான்னு பார்ப்பீங்கல்ல, அதாவது பெட்ரோல் இருக்கா செக் பண்ணுறோம்ல, அந்த மட்டும் வெர்ஷன் செக் பண்ணி பாருங்கள். எடுத்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. எப்படி வெர்ஷன் செக் பண்ணுவீங்க, பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு பைத்தானோட வெர்ஷன் செக் பண்ணுங்கள். ஓகே, எடுக்குது. அதுக்கப்புறம் ஜாங்கோட வெர்ஷன் எப்படி செக் பண்ணுவீங்க, பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் django ஸ்பேஸ் -, வெர்ஷன், அதோட வெர்ஷனும் எடுக்குது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் கொடுத்துட்டு கிளியர்னா கிளியர் கமெண்ட் கிளியர் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க. django -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் main_part கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த மெயின் பார்ட்டு கிரியேட் ஆகும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பார்ட்டு கிரியேட் ஆயிருக்கும். ஆயிருக்கா? இப்போ நீங்கள் cd ஸ்பேஸ் main_part கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா இந்த பாத்தில் அந்த மெயின் பார்ட் ஆட் ஆயிருக்கணும். ஓகே, 2 கோகுலுக்குமே சொல்கிறேன், இன்னைக்கு தயவு செஞ்சு எப்படியாவது இதை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, புரியுதாப்பா? ஓகே, அப்புறம் அந்த எரர் வந்துச்சுல கோகுல், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த கிளாஸ் முடிஞ்ச டைமே சரிங்களா. அதாவது காமன் குரூப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். அதை பண்ணி பார்த்துட்டு ரீஷார்ட் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வருதா வரலையாங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா. ஓகேப்பா, ஒன்று 2 வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். ஒவ்வொரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சிஸ்டத்தை ரீஷார்ட் பண்ணி பாருங்க, அப்படின்னா தான் கரெக்டாக வரும் மேபி. ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, சிடி மெயின் பார்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கைஸ், சப் பார்ட்டை கிரியேட் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆப் ஸ்பேஸ் sub_part கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா சப் பார்ட்டை லெஃப்ட் சைடில் கிரியேட் ஆயிருக்கும். ஆயிருக்கா? ஆயிருக்கு. அதுக்குள்ளே பாருங்க வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஜாங்கோவை ரன் பண்ணணும். ஓகே, பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர் ஸ்பேஸ் எனி 4 digit நம்பர். ஓகே, ஒவ்வொரு தடவை ரன் பண்ணுறப்ப வேற நம்பர் போட்டு ரன் பண்ணணும். ஓகே, இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ அந்த லிங்க்கு மேலே கிளிக் பண்ணிங்கனாலே ஃபாலோ லிங்க் வரும். அந்த ஃபாலோ லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே அதுவே வெப்சைட் ஓப்பன் ஆகும். அடுத்தா ஜாங்கோ இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சர்வரை ஸ்டாப் பண்ணணும். எப்படி சர்வரை ஸ்டாப் பண்ணுவீங்க, அந்த டெர்மினலில் எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமைக்கி சி அமுக்குனீங்கன்னா அந்த சர்வர் ஸ்டாப் ஆயிரும். ஒன்றும் இல்லை, இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன் அந்த வெப்பேஜை. இது எடுக்காது, சர்வரை ஸ்டாப் பண்ணால் இது எடுக்காது. புரிஞ்சா? எடுக்கல பார்த்தீங்களா? ஓகே, திரும்ப சும்மா இந்த மாட்டம் வரும், திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எடுக்காது. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, எந்த மெயின் பார்ட்டு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மெயின் பார்ட்டை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு டெம்ப்ளேட்ஸ் ஓகேவா கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாட்டம் இன்னொரு ஃபோல்டரை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா, நல்லா கவனிங்க. சரி, அதை கூட அப்புறம் சொல்லி தரேன். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்களா, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஃபைல கஸ்டமர் ஃபைல கிரியேட் பண்ணுவோம். அந்த டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஓகே index.html கொடுத்து என்ட்ரு அமைக்கிக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டில் நான் கோடு எழுதிக்கிறேன், HTML கோடு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் HTML கோடு எப்படி எழுதணும்ட்டு, கரெக்டா? ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் டிசைன் எடுத்து ஆக்சுவலாக உள்ளே போடணும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு வெல்கம் டூன் போட்டு போடுறேன். தீம் கிட் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, வெல்கம் டு django வேர்ல்டு. ஓகே, இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் என்கிட்ட இருக்கு. இந்த ஃப்ரண்ட் எண்டை நான் பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுமா? அதை எப்படி கனெக்ட் பண்ணுவேன், அந்த வியூஸில் போயிட்டு ஃபங்க்ஷன் எழுதணுமா, டெஃப் என்ன நேம் கொடுக்கணும், இண்டெக்ஸுங்கிற நேம் தான் கொடுக்கணும். அதுதான் ரெக்வஸ்ட் கோலன் கிளிக் என்டர். ஓகே, அப்புறம் ரிட்டன் ஸ்பேஸ் ரெண்டர் ரெக்வஸ்ட்ல index.html. புரிஞ்சா? அப்போ என்கிட்ட ஒரு HTML பேஜ் இருக்கு, அதை ஒரு ஃபங்க்ஷனால கிரியேட் பண்ணிட்டேனா, அடுத்து என்ன பண்ணுவேன், இதை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் ரன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவேன், அந்த urls.py அந்த சப்பார்ட்டை கிளிக் பண்ணணும். அந்த சப்பார்ட் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து urls.py புரியுதா கொடுத்துட்டு இந்த கோடை எழுதிக்கோங்க. ஃப்ரம் django.urls ஸ்பேஸ் இம்போர்ட் பாத், அதுக்கப்புறம் ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இம்போர்ட் வியூஸ். இந்த டாட் வியூஸ் எதுக்கு கொடுக்குறேன்னா, டாட்டுங்கிறது இந்த சேம் ஃபோல்டரில் தானே வியூஸ் தான் இருக்குது, அதில் இருக்கிற ஃபங்க்ஷனை நான் இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். அதில் url per turns ஈக்குவல் டு
ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு என்டர் அமைக்கினீங்கன்னா இப்படி வரும். இந்த மாட்டம்லாம் வச்சுக்கோங்க, இப்படி பேக் ஸ்பேஸ் கூட வச்சுக்கோங்க. இப்போ இதில் போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரே நிமிஷம், ஏன் இப்படி வருது வருமே, ஓகே ஸ்பேஸ் விடாமல் இப்படி என்டர் அமைக்கினா கரெக்டாக இப்படி வரும். அதில் பாத் எம்டி குவாட்ஸ் கொடுக்கணும், கமா வியூஸ் டாட் இண்டெக்ஸ், புரியுதா கைஸ், கமா நேம் ஈக்குவல் டு இண்டெக்ஸ், லாஸ்ட்டில் கமா போட்டுக்கோங்க. புரியுதா இது? இதை ஏன் இப்படி நான் கொடுக்குறேன்னா, இந்த எம்டிங்கிறது கொடுத்தாதான் ரன் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக அந்த இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு ரன் ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே, இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம எம்டி கொடுக்குறோன்னா, ஏன்னா அதுக்கு அடுத்த பேஜில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே சரி, இப்போ இந்த யூஆர்எல்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இந்த சப்பார்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த யூஆர்எல்ஸை மெயின் பார்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த யூஆர்எல்ஸுக்குள்ளே கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, இந்த பாத்து பக்கத்தில் இன்க்ளூட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பாத்தில் சிங்கிள் குவாட்ஸ் போட்டு இன்க்ளூட் ரவுண்ட் ப்ராக்கெட்டில் சிங்கிள் குவாட்ஸில் சப்பார்ட் டாட் யூஆர்எல்எஸ், லாஸ்ட்டில் கமா. புரியுதா? இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இந்த மேலே இன்க்ளூட மறந்துடாதீங்க லைன் நம்பர் 18. இதுக்கப்புறம் தான் செட்டிங்ஸ் டாட் பிஒயில் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இந்த மேலே வந்து இந்த லைன் நம்பர் 14 இம்போர்ட் ஓஎஸ், அதுங்கிறது ஒரு ஹெட்டர் ஃபைலு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் என்ன கொடுக்கணும், சப்பார்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா சப்பார்ட் தானே கிரியேட் பண்ணீங்க. இந்த நல்லா பார்த்துக்கோங்க, இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் லாஸ்ட்டில் போய் பண்ணிக்கோங்க, கமா போட்டுக்கோங்க. புரிஞ்சா? அப்புறம் அப்போ என்ன பண்ணுவீங்க, டெம்ப்ளேட்ஸுக்குள்ள டிஆர்எஸ்க்குள்ள ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் ரவுண்ட் ப்ராக்கெட்டில் கேப்ஸில் பேஸ் டைரக்ட்லி அங்கேயே வரும். கமா சிங்கிள் குவாட்ஸில் அந்த டெம்ப்ளேட்ஸுங்கிற ஃபோல்டரை கான்ஃபிகர் பண்ணணும். புரிஞ்சா? அவ்வளோதான். இதை பண்ணதுக்கப்புறம் ஒரு சேவ் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த மெயின் பார்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மெயின் பார்ட் இந்த பாத்தில் ஆடாக இருக்கணும். சார் ஐயோ நான் தெரியாமல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே சார், இப்போ என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, திரும்ப டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க, நியூ டெர்மினல் போங்க. ஓகே, போனதுக்கப்புறம் இப்போ அந்த மெயின் பார்ட் அங்கே இருக்கான்னு பாருங்க. இந்த பாத்தில் இருக்கா மெயின் பார்ட்டு? அப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும், சிடி மெயின் பார்ட் போடணும். போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரன் பண்ணணும். பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் பிஒய் ஸ்பேஸ், இல்லை இன்னும் நான் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் தானே சொல்கிறீங்க, இது நான் ரன் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறேன் ரன் சர்வர் ஸ்பேஸ் எனி 4 டிஜிட் நம்பர் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, கீழே பாருங்கள் ரன் ஆகிட்டு இருக்கா, லோட் ஆகுது. இப்போ அந்த பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், வந்துருச்சா? ஜாங்கோ வெல்கம் டு ஜாங்கோ வெல்டன்னு. புரியுதா கைஸ்? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? கோகுல் புரியுதா சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் பண்ணி பார்க்குறதுக்கு தான் திரும்ப நான் சொல்லி தரேன். இதுதான் அந்த பேசிக், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இன்டர்வியூல கேட்பான். உனக்கு ஜாங்கோ தெரியும் ரெஸ்யூமில் போட்டாலே எப்படி நீ ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண தான் கேட்பான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லி தரேன் திரும்ப. ஓகே, இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், என்னன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி, அதே ஃபஸ்ட்டு மெயின் பார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து ஸ்டாட்டிக் என்டர் அமைக்கிக்கோங்க. அது வந்து இங்கே அந்த மெயின் பார்ட்டுக்கு உள்ளே இருக்கிற இப்படி வரும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக்குள்ளே தான் என்ன பண்ணணும், சிஎஸ்எஸ், அதாவது இப்போ லேண்டிங், அதாவது நீங்கள் இங்கே இதை டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் நான் எப்படி ஓப்பன் பண்ணுவேன், இந்த ஃபோல்டரை வந்து டெஸ்க்டாப் ஃபோல்டராக ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்காது, எஃப் ஸ்ட்ரிங்கில், சாரி எஃப் ட்ரைவில், ஜுக்குனில் எங்கே இருக்கு, மார்ச் வீக்கெண்ட் பேட்சில், ஜாங்கோவில். இன்னைக்கு டேட் எங்கே, ஜூன் 21 போட்டேனா, இன்னைக்கு 22 தானே? நான் தான் மாற்றி போட்டேனா? ஓகே, ஜூன் 21க்குள்ள மெயின் பார்ட்டுக்குள்ள ஸ்டாட்டிக் இருக்கா? இந்த ஸ்டாட்டிக்குள்ள நீங்கள் 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஒன்று வந்து நல்லா கவனிங்க, லேண்டிங் பேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு ஃபோல்டர் வந்து லாகின் பேஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணணும். ஓகே, இன்னொன்று வந்து டேஷ்போர்ட் பேஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணணும். புரியுதா? ஓகே, ஸோ இது ஏன் சார் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க கைஸ், ஒரே நிமிஷம் கவனிங்க, நான் டைம் தானே பண்ணுங்க. இப்போ இந்த லேண்டிங் பேஜுக்குள்ளே நான் ஒரு 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, என்னன்னா அந்த லேண்டிங் பேஜுக்கு தேவையான சிஎஸ்எஸ், அந்த லேண்டிங் பேஜுக்கு தேவையான இமேஜஸ், ஓகே, அந்த லேண்டிங் பேஜுக்கு தேவையான ஜேஎஸ். புரியுதா கைஸ்? இதுதான் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சா? ஓகே, இதே மாட்டம் நீங்கள் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒன்று மட்டும் போதும், ஏன்னா எங்கிட்ட லேண்டிங் பேஜ் மட்டும் தான் இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணுறேன். புரியுதா? திரும்ப பாருங்கள், ஸ்டாட்டிக்குள்ள 3 ஃபோல்டர் இருக்கும்.
ஓகே, டேஷ்போர்டு, லேண்டிங்கு, லாகின்னு. ஓகே, அதை அந்த டேஷ்போர்டை நான் சாரி லேண்டிங் பேஜை நான் கிளிக் பண்ணேன்னா அதுக்குள்ளே ஒரு 3 ஃபோல்டர் இருக்கும். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? பண்ணுங்க பார்ப்போம். இதை பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. லேண்டிங்கு, டேஷ்போர்டு, லாகின். ஆன்லைன்ல இருக்கவங்க நோட் பண்ணுங்க இதை, அப்புறம் வீடியோ ரெக்கார்டு பார்த்து போய் வீட்டில் போய் பண்ணுங்க. சரிங்களா? 2 கோகல் தெரியுதா? நீங்க பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் அமுச்சே ஆகணும்ப்பா. ஏன்னா நாளைக்கு நான் டேட்டா பேஸ் நான் டீச் பண்ண போறேன். அதுக்காக தான் இப்போ நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு வரணும். கம்பல்சரி நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு வரணும். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா சொல்லுங்க கைஸ். இப்போதைக்கு லேண்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? லேண்டிங் உள்ள மட்டும் ஒரு 3 ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. மற்றவங்க நோட் பண்ணிக்கோங்க 2 கோகலும். இன்னைக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் என்னால் நாளைக்கு சொல்லித்தர முடியும். பார்த்துக்கோங்க. போலாமா? ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ செட்டப் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக்னு செட்டப் பண்ணிட்டேன்னா இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கல, அதை அந்த மெயின் பார்ட்டுக்குள்ள இருக்க செட்டிங்ஸ் டாட் பிஒயில் கான்ஃபிகர் பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்களேன் கைஸ், இங்கே நல்லா கவனிங்க. இந்த லாஸ்ட்ல இப்படி வந்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல் இருக்கும். இப்படி லைன் நம்பர் 119 இருக்கா? இதுக்கப்புறம் என்ட்ரமைக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஐஆர்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் os.path.join ரவுண்ட் ப்ராக்கெட்டில் கேபிட்டல்ஸில் பேஸ் டைரக்டரி சிங்கிள் குவாட்ஸில் ஸ்டாட்டிக். அவ்வளோதான். பண்ணுங்க பார்ப்போம். இது நோட் பண்ணிக்கோங்க அதர்ஸ். இதுதான் கான்ஃபிகர், அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கான்ஃபிகர் பண்ணுறது. நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போ என்கிட்ட இண்டெக்ஸ் பேஜ் ஒரு பேஜ் இருக்குது. ஓகேவா? இதே மாட்டம் நான் இன்னொரு பேஜ் நான் பண்ணணும். என்ன பேஜ்? லாகின் பேஜ் பண்ணணும், ரிஜிஸ்டர் பேஜ் பண்ணணும். இப்போ அதை எப்படி பண்ணுறது? டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் இப்போதைக்கு நான் லாகினை கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி login.html. அதுலேயும் இப்போதைக்கு நான் ஷார்ட்கட்டில் கோடு போடுறேன். வெல்கம் டு லாகின் பேஜ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். புரியுதா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இண்டெக்ஸ் பேஜ் என்கிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு பேக் எண்டில் நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி. இப்போ என்கிட்ட லாகின் பேஜ் இருக்கு. அப்போ அதுக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கனெக்ட் பண்ணோம்ல. ஓகே, அவ்வளோதான். டெஃப் அந்த ஃபைல் நேம் தான் நீங்கள் போடணும். அந்த HTML ஃபைல் நேம் அது லாகின் தானே. அப்போ லாகின், அதில் ரெக்வஸ்ட் போட்டு ரிட்டன் ரெண்டர் ரெக்வஸ்ட் சிங்கிள் குவாட்ஸில் login.html. புரிஞ்சா? சரி, இதை ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இதை கால் பண்ணோம்ல யூஆர்எல்ஸ்குள்ள இந்த பாத்தில் சிங்கிள் குவாட்ஸுக்குள்ள லாகின் போட்டுக்கோங்க. ஏன் சிங்கிள் குவாட்ஸில் போடணும்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இருக்கு. ஏன் நான் எம்டி போட்டேன்? ஏன்னா ரன் பண்ணால் அந்த பேஜ் தான் எனக்கு ஃபஸ்ட்டாக வரும். புரியுதா? அதுதான் எம்டி போட்டேன். மற்றதுக்கெல்லாம் இனிமேல் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வியூஸ் டாட் அதுக்குள்ளே இருக்கிற லாகின் ஃபங்க்ஷனு கமா நேம் ஈக்குவல் டு லாகின். புரியுதா கைஸ்? சரி, இப்போ எனக்கு இண்டெக்ஸ் பேஜ்லாம் ஒரு ஆங்கர் டாக் வைக்கிறேன். லாகினை கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹச்ரஃப்குள்ளே போடுவீங்க login.html. ஆனால் இங்கே அப்படி போடக்கூடாது. ஓகே, புரியுதா? ஏன் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் login.html நீங்கள் ஆரோ கலரில் பழைய HTML வச்சு மனசில் வச்சுட்டு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஓகே, ரீரன் பண்ணுறேன், சர்வரை ரன் பண்ணணும்.
சர்வரை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, வந்திருக்கா? லாகின் வந்திருக்கா? இப்போ அந்த லாகின் கிளிக் பண்ணுறேன், எனக்கு போல பார்த்தீங்களா எரர் வருது. ஏன்? நல்லா கவனிங்க. ஜாங்கோவில் பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த யூஆர்எல்ஸில் அந்த நேம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, லாகின்னு, இதுவும் இந்த இங்கே இருக்கிற நேமும் ஒன்றா இருக்கணும். ஓகே, இந்த நேம் இருக்கிற லாகினை தான் நீங்கள் காப்பி பண்ணி இப்படி என்ன போடணும்னா, இப்படி அந்த ஹச்ரஃப்குள்ள இதை எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி போடக்கூடாது, ஃபார்வர்டு ஸ்லாஷ் போட்டு அந்த நேமை பேஸ்ட் பண்ணணும். புரிஞ்சா? ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் லாகினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். லாகினை கிளிக் பண்ணேன்னா லாகின் பேஜ் வந்துருச்சா? அங்கே மேலே பாருங்கள், எனக்கு அந்த லாகின்ங்கிற நேம் வந்திருக்கும். இந்த நேம் எப்படி சார் வந்துச்சுன்னா, அதுதான் இந்த நேம். இது இந்த யூஆர்எல்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க லாகின். அப்போ அந்த நேம் ஈக்குவல் டு லாகின்ங்கிறது என்னது? அங்கே உள்ளே போகிறது, கிளிக் பண்ணுறது. இந்த ரெண்டும் ஒரே நேமாக தான் இருக்கணும். புரிஞ்சா? சரி, புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேணா பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, பண்ணுறவங்க பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ரெக்கார்டு வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? இதை நீங்கள் இன்னைக்கு பண்ணிடுங்க கைஸ். டிசைன் பண்ணுங்கள், வீட்டில் போய் டிசைன் பண்ணுற மாட்டா இருக்கும். ஒரு 4 பேஜ் நீங்கள் பண்ணுற மாட்டா இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, பண்ணி பாருங்க. நாளைக்கு ஆன்லைனில் ஒரு 12 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 11:30 இல்லைனா ஒரு 12 மணிக்கு ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுங்க. டேட்டா பேஸ் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்குள்ள 2 கோகுலம் இன்னைக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை எப்படியாவது பண்ணிருங்க. சரிங்களா? புரியுதாப்பா? எஸ் சார். ஓகே, அந்த இன்னொரு கோவில் எரர் வந்துச்சு, அவரு எப்படியாவது அந்த எரரை சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்து பண்ணிருங்க. அதை பண்ணிட்ட சார், வந்துருச்சு சார்ங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகேப்பா. ரெண்டு பேருமே எனக்கு அப்டேட் பண்ணணும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள. சரிங்களா? ஏன்னா இது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இது ஏன்னா இது முடிச்சுட்டு ரெஸ்ட் ஏபிஐன்னு ஒன்று இருக்கு, ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லிட்டு அது ஒன்று நான் டீச் பண்ணணும். ஓகே, அதனால நிறையா இருக்கு. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, குட். இப்போ அடுத்த ஒரு ரீசெண்ட் பேஜ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மட்டும் தானே பண்ணுவீங்க. நியூ ஃபைலு இதே மட்டும் பண்ணணும். நீ எத்தனை HTML ஃபைல் உங்ககிட்ட இருக்கோ அத்தனை ஃபங்க்ஷனை நீ கால் எழுதணும். எத்தனை ஃபங்க்ஷன் எழுதுறையோ அத்தனை தடவை நீ கால் பண்ணணும். புரிஞ்சா? மறந்துடாதீங்க, இதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ நான் லாகின் பேஜ் கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் போயிருச்சு. அதில் நான் ஹோம் செட் பண்ணுறேன். பேக் வரணும்ல திருப்பையும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இந்த லாகின் பேஜில் நான் ஆங்கர் டாக் போடுறேன், ஹோம் அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு ஹோமை கிளிக் பண்ணால் அந்த லேண்டிங் பேஜ் வரணும். கரெக்டா? ஆனால் இங்கே நீங்கள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு இண்டெக்ஸ் போடக்கூடாது. இங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் போடணும். ஓகே, யூஆர்எல் இண்டெக்ஸுங்கிற அந்த நேம் போட்டு % க்ளோஸ் பண்ணணும். புரியுதா? இந்த ஃபார்மேட் ஏன் சார் இண்டெக்ஸ் பேஜுக்கு மட்டும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா அங்கே எம்டி கொடுத்துருப்பீங்க அந்த யூஆர்எல்ல. அதனால இங்கே பாருங்களேன், இப்போ ஹோமை கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சா ஹோம் பேஜ். வெல்கம் டு ஜாங்கோ வேர்ல்டு. லாகினை கிளிக் பண்ணுறேன், லாகின் பேஜ். ஹோமை கிளிக் பண்ணுறேன், ஹோம் பேஜ். புரியுதா? பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இண்டெக்ஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் போடணும், அவ்வளோதான்.
நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? போலாமா? ஓகே, இப்போ அந்த அசைன்மெண்ட் ரிலேட்டடாக நான் கொடுக்குறேன் சரிங்களா? இதை நீங்கள் இங்கேயே பொறுமையாக இங்கேயே பண்ணுங்க, பண்ணிட்டு எப்போனாலும் அனுப்புங்க எனக்கு. ஓகே, 3 பேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த 4 பேஜ் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு லேண்டிங் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணணும். அப்புறம் லாகினை கிளிக் பண்ண லாகின், ரீசன் கிளிக் பண்ணால் ரீசன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாகினை கிளிக் பண்ணால் ஒரு டேஷ்போர்டு வர மாட்டம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பசங்களுக்கு கூட ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருந்தேன், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாட்டம் தான். ஓகேவா? அதை வந்து நீங்கள் பண்ணணும். அதை நான் வந்து உங்களுக்கு தீம் கிட்ட வச்சு இப்போ நான் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ணுங்க சரிங்களா? பண்ணிவிட்டு மற்ற பேஜை நீங்கள் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, தீம் கிட்ட வச்சு சொல்லிக் கொடுக்கவா? தீம் கிட்ட நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறாங்க நான் பாருங்கள். ஓகே, கூகுளில் போயிட்டு என்ன பண்ணணும், HTML CSS ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த இது வரும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஜிம்முக்கு ரிலேட்டடான ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஜிம் ரிலேட்டடாகவே இருக்கான்னு பாருங்கள். இது கண்டிப்பாக இருக்கும். இந்த இதிலே இருக்குது பாருங்கள், நியோ ஜிம்னு இருக்குது பாருங்கள். ஓகே, இதை லைவ் டெமோ கொடுத்தீங்கன்னா வரும். வந்திருக்கா? ஜிம்மு ரிலேட்டடாக இருக்கா? ஃபிட்னஸ் ஜிம்மு வந்திருக்கா? இருக்கா? ஓகேவா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ பண்ணுங்க, கையோட பண்ணுங்க பார்ப்போம். அந்த நியோ ஜிம்மை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் ஆகும் பாருங்க. டவுன்லோட் ஆகுதான்னு பாருங்க. அந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகுதா? ஓகே, அந்த டவுன்லோட் ஆன ஃபோல்டர் அப்படியே தூக்குங்க. ஃபஸ்ட்டு எங்கேயா தூக்கிட்டு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த டவுன்லோட் பண்ணதை காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி எங்கேயாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? தீம் கிட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஃபோல்டர் வச்சுருக்கீங்களா? நான் ஒரு இடம் கிரியேட் பண்ணியிருப்பேன், இல்லைனா புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜுக்குன் அகாடமியில் மார்ச் வீக்கெண்ட் பேட்சில் நான் தீம் கிட்டனே ஒரு ஃபோல்டர் என்கிட்ட இருக்குது. ஐ திங்க் என்கிட்ட தீம் கிட்டனே ஒரு ஃபோல்டர் இருக்குது, இல்லைனா நீங்களும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபோல்டரை நான் போட்டேன். தீம் கிட்டு ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அங்கனே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, பண்ணிட்டீங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைங்க. பண்ணிட்டீங்களாமா நீங்கள் மதுமிதா? ஓகே, இப்போ அந்த உள்ளே போங்களேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போங்களேன். உள்ளே போனீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கா? அந்த இண்டெக்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்கள் பாப்பா? உங்களோட ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போங்க. உங்களோட ஜாங்கோ ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ளே போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே ஆல்ரெடி இண்டெக்ஸ் இருக்கும், ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். அந்த இண்டெக்ஸை நீங்கள் டிலீட் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதா?
பண்ணுங்க பாப்பா. பண்ணிட்டீங்களா? இந்த இண்டெக்ஸை காப்பி பண்ணி அதை delete பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணி, சாரி உங்க விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அந்த இண்டெக்ஸ் பேஜ் அவனோட கோட் வந்திருக்கும் பாருங்க. வந்திருக்கா? என்னாச்சுப்பா மதுமிதா? பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் அவன் கொடுத்துருக்கான் தானே, அந்த ஃபோல்டரில் இருக்குது தானே. அது எங்கே பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்கேன், அந்த சிஎஸ்எஸ் இமேஜஸ் ஜேஎஸ் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நல்லா கவனிங்க, ஒரே நிமிஷம் நல்லா கவனிங்க. உங்களோட அந்த ஸ்டாட்டிக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க தானே, ஸ்டாட்டிக்குள்ள லேண்டிங் பேஜுக்குள்ள ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதை வேணால் delete பண்ணி விட்ருங்க. அந்த ஃபோல்டரை delete பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. பண்ணுங்க பாப்பா. கோகுல் உங்களுக்கு புரியுதா, கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? லைவா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கும் பாருங்க. எண்டில் நாளைக்கு மட்டும் பாருங்க, இன்னும் செஷன் வேற லெவலில் இருக்கும். அதை ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்களா, அதை delete பண்ணி விட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இவனோட அந்த சிஎஸ்எஸ் இமேஜஸ் ஜேஎஸ் பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ போய் உங்களோட ஜாங்கோவை ரன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கீழே ஜாங்கோவை ரன் பண்ணி ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இந்த மாட்டம் எடுக்கும், கச்சமச்சா கச்சமச்சா பாருங்க. ஸ்க்ரீன் பாருங்க, எடுக்குதா? ஏன்னா அந்த இண்டெக்ஸ் பேஜை நீங்கள் மாற்றிருப்பீங்கல்ல. ரன் பண்ணி பாருங்க. ஆமா, உங்களுக்கு இன்டர்வியூ என்னாச்சு? அதுக்கப்புறம் வரலையா? ஓகே ஓகே. ஆனால் அவங்க சொன்னாங்க தானே. வெயில ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா, அரேஞ்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நான் ரெஃபர் பண்ண ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டாரு. நான் சரவணன் ஒருத்தர் என்னோட பழைய கம்பெனி கொலீக்கு, உங்களை மட்டுமே தான் ரெஃபர் பண்ணேன். அவர் அதே மட்டும் 3 ரவுண்டு 2 ரவுண்டு டெலிஃபோனிக் ரவுண்டு 2 கேட்டாங்களாம். ஒரு இன்டர்வியூ அப்புறம் டெக்னிக்கல் அட்டன் பண்ணார். அதுக்கப்புறம் ஹச்ஆர் ரவுண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் ரவுண்டு ஃபோன் மட்டும் பண்ணாங்களாம். அப்புறம் ஹச்ஆர் டிஸ்கஷன் ஒன்று அவருக்கு அடுத்து நடக்க போகுது, அவ்வளோதான். ஹச்ஆர் வந்தாலே செலக்டட் அவர். ஓகே ஓகே. ஆனால் அவர் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரெஃபர் பண்ணவருக்கு. அவர் சேலரி வந்து 1,20,000 கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க எப்படி ஹச்ஆரில் அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கேன், அதிகமாக கேட்க சொல்லியிருக்கேன். அப்போ தான் இழுத்து பிடிச்சி ஒரு 80,000 90,000 வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கேன். ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், 4 இயர்ஸ்னால மோர் தென் 1 lakh அவர் கண்டிப்பாக கிடைக்கும். வந்திருக்கா அவுட்புட்? இதே மாட்டம் தானே வந்திருக்கு. ஏன் இந்த மாட்டம் வந்திருக்கு? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். என்னோட சிஎஸ்எஸ் இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் ஃபைல் எங்க இருக்கு? ஸ்டாட்டிக்குள்ள லேண்டிங் பேஜுக்குள்ள அந்த சிஎஸ்எஸ் குள்ள இருக்கு, கரெக்டா? ஆனா இவனோட கோட்ல பாருங்களேன், அவன் எப்படி அவன் கனெக்ட் பண்ணிருப்பான் பாருங்க. அவனுக்கு தேவையான மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கான். அப்ப அதை தப்பு தானே, அதை மாத்தணும்ல. அதை எப்படி மாத்தலாம்? இங்க பாருங்க கைஸ், இங்க நல்லா கவனிங்க கைஸ், இங்க நல்லா கவனிங்க. வீட்டில் போயிட்டு இந்த டைட்டில்லாம் மாற்றிக்கோங்க. அவனோட டைட்டிலாம் நீங்கள் உங்கள் பேரை போடுங்க சரிங்களா. இப்போ இந்த சிஎஸ்எஸ் பூட்ஸ்டாப் போட்டிருக்காங்களா, 2 ஸ்பேஸ் அமைக்குங்க. ஸ்பேஸ் அமைக்கிட்டு ஸ்டார்டிங் இந்த கூட கர்சரை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்க. இங்கே பாருங்க, 2 ஸ்பேஸ்ப்பா. இந்த ஹச்ஆர்எஃப்குள்ள 2 ஸ்பேஸ் அமைக்குங்க. ஓகே, நடுவில் ஸ்டார்டிங்கில் அந்த கூட அந்த கர்சரை கொண்டு வந்துங்க.
என்னாச்சு? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இது அந்த லிங்க்ல பாருங்க, அதில் போய் 21 லைன் நம்பர் உள்ள பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த சிஎஸ்எஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அங்கே போய் உள்ள ஒன்றும் இல்லை, இங்கே போய் டபுள் பண்ணிட்டீங்களா, டபுள் ஸ்பேஸு பண்ண இப்படி இருக்கும் கோடு, அதுக்கு முன்னாடி போய் டபுள் ஸ்பேஸ் அமைக்குங்க, அவ்வளோதான். ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன், போலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கர்சரை வச்சுட்டு இங்கே பாருங்களேன், கவனிங்களேன், டாட் டாட் டபுள் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க. டபுள் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வருதா? அதில் ஸ்டாட்டிக் சூஸ் பண்ணுங்க. ஸ்டாட்டிக்குள்ள லேண்டிங் பேஜுக்குள்ள அப்படியே இங்கே பாருங்க, இங்கே அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். புரிஞ்சா? புரியுதா என்ன சொன்னேன்னு? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குருக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மதுமிதா. திரும்ப வேணா சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி கோடு எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு, சிஎஸ்எஸ் பூட் ஸ்டாப்னு இருந்துச்சு. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, டபுள் ஒரு அனுப்பிச்சிட்டு டாட் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஏன்னா அந்த ஸ்டாட்டிக்குள்ள லேண்டிங் பேஜுக்குள்ள அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணதுக்கப்புறம் இந்த டாட் டாட்ல இருந்து அந்த லேண்டிங் அண்டர்ஸ்கோர் அந்த அண்டர்ஸ்கோர் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? எங்கெல்லாம் இந்த சிஎஸ்எஸ் இருக்கோ, ஏன்னா வெறும் சிஎஸ்எஸ் நம்ம அங்கேயோட பேஜ் இருக்கு, அதுக்கு முன்னாடி இதை பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ பாருங்களேன், அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள லேண்டிங் பேஜுக்குள்ள சிஎஸ்எஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணணும். பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ நீங்கள் போய் ரன் பண்ணுங்களேன், உங்கள் ரன் அந்த இடத்துல போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வரும் பாருங்க, எப்படி வந்திருக்கா? ஆனால் இது மட்டும் பண்ணக்கூடாது, இன்னும் இமேஜஸ்லாம் எடுக்கல பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் இருக்கு, வருதா? அப்படியே மெதுவாக ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க உங்கள் பேஜை. எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் இருக்கோ அங்கேயும் இதை போய் கொடுக்கணும். அதே மாதிரி கீழே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை கனெக்ட் பண்ணியிருப்பான், அங்கேயும் கொடுக்கணும். புரியுதா? ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க, எங்கே பாருங்க ஸ்க்ரீன் பாருங்க, இமேஜஸ் இருக்கா? அப்போ இதுக்கு முன்னாடி போய் கொடுக்கணும். இதை அப்படியே வாங்க, எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் இருக்கோ இந்த இருக்கு பாருங்க, இங்கேயும் இருக்கா, இங்கேயும் போய் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். எங்கெங்கெல்லாம் இமேஜ் கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும், அங்கேயும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் கொடுங்க. இந்த லோகோலாம் இருக்கு பாருங்க, அங்கேயும் கொடுக்கணும். சாரி, எல்லா இதுக்கும் கொடுத்துட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கீழே இருக்கும் பாருங்க, அங்கேயும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஸ்கிரிப்டுக்குள்ள கம்பல்சரியாக கொடுக்கணும் இதெல்லாம். கொடுத்துட்டு இப்போ போய் ரன் பண்ணி பாருங்களேன், சூப்பராக எடுக்கும் உங்கள் வெப்சைட். அப்படியே அங்கே வந்துடும். வந்திருக்கா? என்ன கோகுல், புரியுதா? வந்திருக்கா? எஸ்ஆர்னோ? எஸ் சார். அவ்வளோதான். ஓகே, இன்னும் வேறு எங்கெங்க இமேஜ் எடுக்கல அங்கே போய் பாருங்க, இந்த எல்லா இடத்துலையும் போடணும். ஓகே, எல்லா இடத்துலையும் போட்டால் தான் உங்கள் இமேஜ் வரும்.
இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கா? அவ்வளோதான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அழகாக வந்திருக்கும். எப்படி இந்த வெப்சைட்டை நீங்கள் வீட்டில் போய் உங்கள் பேருக்கு எல்லாமே மாற்றிக்கோங்க. தமிழில் இருக்கிற மாட்டம் மாற்றிக்கோங்க. ஏதாவது நம்ம தமிழில் இருக்கிற ஜிம்மில் இருக்கிற மாட்டம் வெப்சைட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றாமல் விட்றாதீங்க. புரியுதா? இந்த நேம்லாம் நியோ ஜிம்லாம் உங்கள் பேரை போடுங்க. உங்கள் பேரை போட்டு இல்லை ஜுக்குன் ஜிம்மு இந்த மாட்டம் ஏதாவது மாற்றுங்க. புரியுதா கைஸ்? பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்கள். பண்ணீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த கீழே அந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபார்ம் தான் என்னது, அவன் ரிஜிஸ்டர் பண்ணுறது. காண்டாக்ட் பண்ணுவான். அவன் தான் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுவான். அது வேணாம், அது நம்ம ஒன்றும் போடல. ஒரு பேஜ் தான் நம்ம போட்டோம், அதை நம்ம மாற்றிடுவோம். இப்போ அந்த லிங்க்ல நீங்கள் என்ன மாற்றணும் தெரியுமா? இங்கே பாருங்களேன், லாகின் அட்மின் லாகின் மாற்றுங்க. ஏதாவது ஒரு இதை மட்டும் மாற்றுங்க. அட்மின் லாகின் போடுங்க. அந்த எங்கே போய் மாற்றுவீங்க? மேலே உங்களுக்கு தெரியுமே, நேவிகேஷன் பாருங்க, இருக்கும் பாருங்க, அவன் போட்டிருப்பான். அந்த ஒய்எஸ் வேணால் தூக்கிட்டு அட்மின் லாகின் மாற்றுங்க. அட்மின் லாகின். அட்மின் லாகினை கிளிக் பண்ணால் அந்த லாகின் பேஜ் வந்துடணும். அதை எப்படி போடுவீங்க? ஃபார்வர்ட் ஸ்லாஷ் லாகின் போடுவீங்கல்ல, பண்ணுங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எப்படி அட்மின் லாகின் இருக்கா? என் ஸ்க்ரீன் பாருங்களேன் ஒரு நிமிஷம். அட்மின் லாகினை கிளிக் பண்ணேன்னா என் லாகின் பேஜ் வந்துருச்சா? எப்படி ஹோமை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் எப்படி லைவாக கொண்டு வந்துட்டு இருக்கேன்னா அவ்வளோதான். பண்ணுங்க. நான் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாட்டா இருக்கும். சரிங்களா? இந்த ஜிம் ஆச்சே சொல்லிக் கொடுக்குறேன் ப்ராஜெக்ட். ஒன்றும் இல்லை, இங்கே ஜிம் என்ன ப்ராஜெக்ட் சொல்லி தர போகிறேன்னா, இந்த இப்போ நான் பேர் ஜின்னை வந்து நான் என்கொயர் பண்ண போகிறேன். ஓகே, இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். என்கொயர் பண்ணி சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகும். மெயிலும் வரும். யாருக்கு மெயில் வரும்? எனக்கு அந்த பர்டிகுலர் இதுக்கு மெயில் வந்துடும். ஓகே, அது அப்படி பண்ணலாம். அலாட் வந்துடும், அப்படி வச்சுக்கலாம். இதை வந்து லாகினை கிளிக் பண்ண டைமே இங்கே ஒரு லாகின் பேஜ் ப்ரொஃபஷனலாக பண்ணணும். ஜிம் பேஸ் பண்ணியே இருக்கணும் எல்லாமே. அதை அவன் அட்மின் லாகின் பண்ண டைமே அந்த டேஷ்போர்டில் யாரெல்லாம் இந்த மாட்டம் எனக்கு அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க டீட்டெயில் ஃபுல்லாக எனக்கு வரும். புரியுதா? அவங்களுக்குன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, இதுதான் கான்செப்ட். இதே நான் இப்போ ஸ்பிளிட் பண்ணலாம் லெஃப்ட் சைடில். அதெல்லாம் நிறையா இருக்குது, நான் சொல்லித்தரேன் அடுத்தடுத்து. ஓகே, இப்போ இதில் ஒரு லாகின் பேஜ் நீங்கள் பண்ணணும். ஓகே, லாகின் பேஜ் நீங்கள் கூகுள்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஓனாக பண்ணுங்கள். இப்போ நான் எடுக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி இப்போ தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்த லாகின் பேஜ் ஒன்று இருக்குது. அதை நான் தூக்குறேன், இருங்க ஒரே நிமிஷம். நீங்கள் அப்புறமேல் பொறுமையாக பண்ணுங்கள் இதை. சரிங்களா? நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரே நிமிஷம். இப்போ நான் இதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்டாகவே நான் பண்ணி காட்டுறேன். இதே மட்டும் நீங்கள் வீட்டில் போய் பண்ணிட்டு வரணும். ஓகே, இருங்க ஒரே நிமிஷம் கைஸ். இந்த வீடியோ ரெக்கார்டை நான் அனுப்புகிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். எங்க இங்கே பாருங்களேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லாகின் கோடை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அட்மின் லாகினை கிளிக் பண்ணால் எங்கே போகும்?
இந்த பேஜ் வருமா, இந்த லாகின் பேஜ் வருமா, ஓகேவா? இந்த லாகின் பேஜும் வந்துடும். இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் எங்க நான் கொடுத்துருப்பேன், அதாவது நீங்க நெட்ல இருந்து எடுத்துக்கோங்க இதை, சரிங்களா? நானே அனுப்புறேன், இந்த கோடை நானே உங்களுக்கு அனுப்புறேன். இது நீங்க மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? ஆக்சுவலாக நீங்களா பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்களா பண்ணுங்க, பட் சப்போர்ட்டுக்கு இந்த கதை நான் அனுப்புறேன், இந்த ஃபைலே அனுப்புறேன், அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் எங்கே சிஎஸ்எஸ் தூக்கம் வந்தேன், இதுக்குரிய சிஎஸ்எஸ் எங்கே இருக்கும்னா style.cssக்குள்ளே இருக்கும். இப்போ இதை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பாப்போம். நம்ம இதில் எங்கே போய் மாற்றணும், நம்ம இதுக்குள்ள லேண்டிங் பேஜுக்குள்ளேயா போட, ஸ்டாட்டிக்குள்ள லாகின் பேஜுக்குள்ளே தான் போடணும். ஓகே, லாகின் பேஜுக்குள்ளே போடணும், புரியுதுல? அதுக்குள்ளே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, நியூ ஃபைல் கொடுத்து. சாரி, லாகின் பேஜுக்குள்ளே எப்படி போடணும், இப்போ லேண்டிங் பேஜுக்குள்ளே சிஎஸ்எஸ் இருக்குது, அப்போ அதே மாட்டம் லாகின் பேஜுக்குள்ளேயும் நீங்கள் போடணும்ல, ஒரு சிஎஸ்எஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்ல, அதானே கரெக்டு? சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணி, ஓகே இங்கே பாருங்கள் கிரியேட் ஆயிருக்கா சிஎஸ்எஸ். இந்த சிஎஸ்எஸ்க்கு மேலே நான் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபைல் கொடுக்குறேன், அதுதான் style.css. போயிட்டு வாங்கப்பா, பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த கோடை. இப்போ நான் எப்படி இந்த கோடை நான் கனெக்ட் பண்ணுவேன், இந்த லாகின்ல எப்படி கனெக்ட் பண்ணுவேன், அதே // ஸ்டாட்டிக்குள்ள இருக்கிற லாகின் பேஜுக்குள்ள இருக்கிற சிஎஸ்க்குள்ள இருக்கிற style.css. எப்படி புரிஞ்சா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இங்க பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். நான் எப்படி பண்ணிருக்கேன், ஸ்டாட்டிக்குள்ள லாகின் பேஜுக்குள்ள ஒரு சிஎஸ்எஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். புரிஞ்சா? style.css இப்போ எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன், எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க, // ஸ்டாட்டிக்குள்ள இருக்கிற லாகின் பேஜுக்குள்ள இருக்கிற சிஎஸ்க்குள்ள style.css. புரிஞ்சா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் அட்மின் லாகினை கிளிக் பண்றாரு. ஓகே, லாகின் பேஜ் வந்துருச்சா? புரியுதா? இதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ஜிம்மு ஒரு இமேஜை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஜிம் இமேஜே வேணால் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஜிம் இமேஜ் அது மாதிரி போடுங்க. HD இமேஜஸ் இந்த மாட்டை ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? எங்கே போய் சேவ் பண்ணணும் சொல்லுங்கள் பாப்பா. மார்ச் வீக்கெண்டுக்குள்ள ஜாங்கோக்குள்ள அந்த மெயின் பார்ட்டுக்குள்ள ஸ்டாட்டிக்குள்ள லாகின் பேஜ், சாரி லாகின் பேஜ் தானே இது, லாகின் பேஜுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கணும் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு. கரெக்டா? அந்த இமேஜஸ்க்குள்ள தான் நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணணும். என்ன கோகுல் புரியுதா? PG1. ஓகே, எஸ் சார். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சிஎஸ்ல அந்த இமேஜை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எப்படி கனெக்ட் பண்ணோம்னா // 2 டாட் கொடுக்கணும், // சாரி இது இல்லை, எங்க இதில் போய் கொடுக்கணும். வந்திருக்கா இந்த லாகின் பேஜுக்குள்ளே இமேஜஸ்க்குள்ளே வந்திருக்கா? ஓகே, இப்போ அந்த ஸ்டைல் டாட்குள்ளே நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜில் கனெக்ட் பண்ண தெரியுமில உங்களுக்கு, தெரியுமில காய்ஸ்? ஓகே, எங்கே இருக்குன்னா இமேஜஸ்க்குள்ள PG1. ஓகே, இப்போ பாருங்கள் வந்திருக்கா? இப்போ ஏன்னா அந்த ஜிம் ரிலேட்டடாக இருக்கணும் எல்லாமே, அப்போ தானே நல்லாயிருக்கும். இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் ஏன்னா ஹோம் பேஜ் வரணும். அப்போ எப்படி போடுவீங்க சொல்லுங்கள்? இந்த லாகின்ல கோடை மாற்றணும்ல, கரெக்டு தானம்மா? எப்படி மாற்றணும்? ஹோமை கிளிக் பண்ணா பர்சன்டேஜ் சிம்பிள் URL அதில் இண்டெக்ஸ் சிங்கிள் குவாட்ஸுக்குள்ள பர்சன்டேஜ் சிம்பிள் க்ளோஸ், இப்படி தான் பண்ணணும். புரியுதா? எப்படி ஒரு ப்ராஜெக்ட் லுக்கு வருதா உங்களுக்கு? இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணுறேன், எப்படி ஹோம் வந்துருச்சு. லாகின் கிளிக் பண்ணுறேன், லாகின் வந்துருச்சு. புரியுதா? லுக்கு வருதா? இதெல்லாம் எடுத்து விட்ருக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன். அதான் நீங்கள் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். ஓகே, புரியுதா கோகுல்? எப்படி ஒரு ப்ராஜெக்ட் லுக்கு வருதா? அவன் ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒருத்தன் வரான். இப்போ மதுமிதா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போய் இப்போ ஜிம்முக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, கொடுத்து சென்ட் கொடுத்தோடமே அவங்க டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் வரேன், இப்போ குரு வந்துட்டு அவர் தான் அட்மின், அவர் வந்து லாகின் பண்ணுவார். அவரோட லாகின் இதெல்லாம் போட்டு லாகின் பண்ணுவார். லாகின் பண்ணோட்டையுமே டேஷ்போர்டு வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் டேஷ்போர்டுன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். எப்படி அந்த கதை புரியுதா? ஓகே, டேஷ்போர்டுன்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க.
இது நானே அனுப்புறேன் கைஸ் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ இந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு நான் ஒரு கோடு என்கிட்ட இருக்கு. ஐயோ க்ளோஸ் பண்ணி விட்டேனா? இங்கே அது க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்ணணும். ஃபைலு, ஓப்பன் ஃபோல்டரு, எல்லாத்துக்கும் கோடு வச்சுருக்கேன் கைஸ். எல்லாத்துக்கும் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ஃபுல்லாக மாற்றுங்க. ஓகே, எல்லாமே நானே அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக மாற்றுங்க. நாளைக்கு தான் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டேஷ்போர்டு கூட என்கிட்ட இருக்குது. நான் இந்த கோடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான சிஎஸ் எங்கே போய் பண்ணுவேன் சொல்லுங்கள் பாப்போம்? எங்கே போய் பண்ணுவேன் சொல்லுங்கள்? அந்த டேஷ்போர்டுக்குள்ள ஒரு சிஎஸ்எஸ் ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் இங்கே இருக்கா? நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன்? இந்த டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் அதை மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் எப்படி இதை கனெக்ட் பண்ணுவேன் டேஷ்போர்டில் சொல்லுங்க? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கண்ணா? டாட் டாட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் ஸ்டாட்டிக்குள்ளே இருக்கிற டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கிற சிஎஸ்குள்ளே இருக்கிற ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். புரிஞ்சா? ஓகே, இங்கே வந்து நீங்கள் இந்த லாகின் பேஜில் இந்த ஃபார்மில் வந்து இங்கே கொடுக்கலாம். நீங்கள் ஃபார்மில் ஆக்ஷனில் இப்போ எனக்கு டேஷ்போர்டுக்கு ஒரு கஸ்டமர் பேஜ் வச்சுருக்கேன்ல, அதுக்கு நீ எழுதணும்ல, ஃபங்க்ஷன் எழுதணும்ல. எஸ்ஆர்னோ டெஃப் டேஷ்போர்ட் ரெக்வஸ்ட் ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வஸ்ட் டேஷ்போர்ட் டாட் கஸ்டிஎம்எல். புரிஞ்சா? இப்போ இதுக்கு ஒரு யூஆர்எல் எழுதணும்ல, பாத் அதை கால் பண்ணுறதுக்கு டேஷ்போர்ட் வியூஸுக்குள்ளே இருக்கிற டேஷ்போர்ட் நேம் ஈக்குவல் டு டேஷ்போர்ட். புரிஞ்சா? இப்போ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாகின்குள்ளே ஆக்ஷனுக்குள்ளே போடுங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு போடுங்க. அவ்வளோதான். புரிஞ்சா? இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷனுக்குள்ளே இப்படி போட்டோம்னா, இது நான் ஏன் போடுறேன் அப்படி சொல்கிறேன் நான். இங்கே பாருங்களேன். ஓகே, இப்போ நான் இந்த லாகினை இப்போ நான் தான் சும்மா கொடுக்குறேன். ஏதாவது கொடுத்துட்டு நான் லாகினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேஷ்போர்ட் வந்துடும். எப்படி வருதா? புரியுதா? இதுதான் டெமோ டேஷ்போர்டு. இதை நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ஜிம்முக்கு தேவையான மாட்டோம், அதாவது ஜிம்மில் வந்து என்னென்னலாம் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து இப்போ எனக்கு உமன்ஸ் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, மென்ஸு லாஸ்ட் மந்த் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்ன, எவ்வளோ பேர் இன்னும் பே வரணும் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் டேபிளில் வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க டேபிள் இங்கே வர மாட்டோம். அங்கே என்னென்ன வாங்கினீங்க, இங்கே என்னென்ன வாங்கினீங்களோ அது இங்கே இருக்கணும். நல்லா கவனிங்க. அந்த அந்த இந்த அந்த ரிலேட்டடாக இருக்கணும். அதாவது இங்கே நீங்கள் என்ன வாங்குறீங்க, அவனோட நேம் வாங்குறீங்க, இமெயில் வாங்குறீங்க, மொபைல் நம்பர் வாங்குறீங்க. ஓகே, அவனோட டைம் வாங்கிக்கோங்க. இங்கே நீங்கள் மாற்றிக்கோங்க. அவனோட டைமு ஜெண்டர் கண்டிப்பாக வாங்கணும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. வாங்கினதை நீங்கள் எப்படி போடணும், இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த டேபிள்ஸ்லாம் அங்கே வரணும். இந்த டேபிள்ஸ்லாம் இங்கே இருக்கணும். அவனோட நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, ஜெண்டரு. ஓகே, அவன் டேட் எந்த டைமுக்காக புக் பண்ணியிருக்கான். ஓகே, அவனோட டீட்டெயில்ஸாக சும்மா ஒரு 10 டேட்டா நீங்கள் டம்மியாக போடுங்க டேபிளில். ஓகே, மேலே அந்த இந்த ஜிம்முக்கெலாம் மாற்றிக்கோங்க. நீங்கள் இங்கே லாக் அவுட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லாக் அவுட் பண்ணால் லாக் அவுட் பண்ணுற அந்த ஹோம் பேஜ் வரணும். அதெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணலாமா? டெல் மீ கைஸ், பண்ணலாமா? இதை இந்த டேஷ்போர்டை மட்டும் இப்போதைக்கு பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? எப்படி கதை புரியுதா உங்களுக்கு? நான் இதை லைவாக நான் எப்படி சொல்லித்தர போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இது லாக் அவுட்னு மாற்றிக்கோங்க. இங்கே அப்புறம் மாற்றிக்கோங்கடா. ஓகே, இப்போ வந்து ஒரு கதையாக பாருங்களேன். இன்றைக்கி ஒரு ஜிம் வெப்சைட்டும் வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் பாயோ ஆர் கேர்ளோ நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகே, இங்கே கீழே போய் அவன் என்கொயர் பண்ணுவான். ரிஜிஸ்டர் பண்ணுவானா, அந்த அவன் சென்ட் கொடுத்துருவானா, சப்மிட்டோ சென்டோ கொடுத்துருவான். கொடுத்த டைமே அவனோட உடனே அட்மின் வருவான். அட்மின் வந்து லாகின் பண்ணுவான். லாகின் பண்ண டைமே அவங்க யாரெல்லாம் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க டேட்டாலாம் இங்கே காட்டும், லைவாக காட்டும். புரிஞ்சா? அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இங்கே ஏதாவது மெயில் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஒரு வச்சுக்கலாம். நம்ம சொல்லித்தரேன். அந்த மெயில் அவன் கிளிக் பண்ணானா அவங்களுக்கு மெயில் போகும், கன்ஃபர்மேஷன் மட்டும். ஓகே, நீங்கள் வந்து ஓகே நீங்கள் இந்த ஸ்லாட்டுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு நீங்கள் பே பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? புரியுதா? இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஒரு மாடியூல் தான் இது. ஓகே, இதை நான் சொல்லி கொடுத்துறேன்னா இதை நீங்கள் நிறையாவா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாட்டா இருக்கும். புரிஞ்சா கைஸ்? அதை நான் ஒரு லைவாக டேட்டா பேஸோட வச்சு நான் சொல்லித்தரேன். இந்த கோடை இப்போ உங்களுக்கு அப்படியே செட்டப்பாக நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜிப் ஃபைலாக கனெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு மெயினாக
நீங்க வந்து இந்த இதை அழகா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லேண்டிங் பேஜ்ல ஏதோ ஒரு தமிழில் இருக்கிற மாட்ட வெப்சைட் மாட்ட அழகா மாத்திக்கோங்க. நிறைய நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, மாத்திட்டு எனக்கு இந்த டேஷ்போர்ட் பேஜ் தான் மெயினே. இதை நீங்க அழகா வந்து மாத்திக்கோங்க எல்லாம். ஓகே, அதாவது பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ணுங்க. ஓகே, புரியுதா? ஒரு இமேஜ் பண்ண தெரியுமில்ல உங்களுக்கு, அதை மாத்திக்கோங்க. இந்த தேவையில்ல அதெல்லாம் தூக்கி விடுங்க. இதை வந்து ஒரு லாக் அவுட் மட்டும் வச்சுக்கோங்க. இதை ரைட் சைட் கார்னரில் வைங்க, லாக் அவுட் பண்ணுற மாட்டோம். ஓகே, லாக் அவுட்டு அந்த ஹோம் எதுவுமே வேணாம், லாக் அவுட் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இங்கே மேலே வந்து உங்களோட ஹெட்டருக்கு மட்டும் வேணாம், நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா வேணாம் எடுத்துவிட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆனால் எனக்கு அந்த டேபிள் அழகாக லுக்காக இருக்கணும், அதுதான் மெயினே. பண்ணலாமா? கோகுல் சொல்லிதா? புரியுதா உங்களுக்கு? 2 கோகுல் நானே அனுப்புறேன். ஓகே, இதை நாளைக்கு என்னமா சொல்லி தருவேன் உங்களுக்கு. இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு நான் வந்தோ டைமே உங்களுக்கு இதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஓகே, இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா சென்ட் கொடுத்தா எப்படி டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறது, பைத்தான் கோட் மூலியமாக வச்சு டேட்டா பேஸ் MySQL சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற சொல்லி தருவேன். அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சிருவேன். புரிஞ்சா? இதே மாட்டம் நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து தருவேன், அதை நீங்கள் வீட்டில் போய் பண்ணிட்டு வரணும். எப்படி? அப்போ உங்களுக்கு ஓனாக ஒரு டிசைனும் பண்ண தெரியும், பைத்தான் கோடை வச்சு டேட்டா பேஸில் வச்சு எடுத்து ஆக்சஸ் பண்ணி ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாக்கும் பண்ண தெரியும். அப்போ நீ ஃபுல் ஸ்டாக் படிச்சேங்கிறதுக்கு எனக்கு என்ன சாட்சி? நீயா ஓனாக பண்ணுவ ஒரு ப்ராஜெக்ட். இதுதான் ப்ராஜெக்ட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன ஒரு பிகினர்னால தான் ஒரு சின்ன ப்ராஜெக்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணலாம், ஆனால் அது டைம் எடுத்து பண்ணணும். அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. புரிஞ்சா? இன்டர்வியூ நீங்கள் இப்போ போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சைடில் நல்லா ஜாலியாக பண்ணணும்னா நீங்கள் சைடில் எடுத்து பண்ணுங்க. ஆனால் இதுலேயே வாழ்க்கையை ஒட்டிடாதீங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங்க தான் நீங்கள் படிக்கணும். புரிஞ்சா? இதை சைடில் நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இப்போ உனக்கு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் இவ்வளோ நாலேஜ் வச்சுட்டு நீ வேலை கிடைக்கலன்னா யார் தப்பு சொல்லுங்க? ஒரு ப்ராஜெக்டும் உனக்கு பண்ண தெரியும். இப்போ எனக்கு இது எப்படா பண்ணேன் அப்படின்னா நான் HTML CSS பூட்ஸ்ட்ராப் வச்சு பண்ணேன் அப்படின்னா என்ன, அதுக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கொஸ்டின் பண்ண தெரியும். இது எப்படா பேக் எண்ட் பண்ணேன் ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னடா கொஸ்டின் கேட்டால் சொல்ல தெரியும். பைத்தான் சொல்ல தெரியும், டேட்டா பேஸை சொல்ல தெரியும். எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த 3.5 மாசத்துல. 3.5 மாசம் ஆயிருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகே, இன்னும் இருக்கு, வேற கிளாஸ் முடியல. ஓகே, ஆல்மோஸ்ட் 3.5 மாசம் ஆயிரும். நல்லா தயவு செஞ்சு எஃபோர்ட் எடுத்து படிங்க. ஓகே, இது உங்களுக்கு லைஃப் லாங்காக கை கொடுக்கும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? ஆன்லைனில் இருக்கவங்க ஓகே, கூகுள் தயவு செஞ்சு 2 கூகுளும் பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ள எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாரையும் எதிர்பார்ப்பேன். நாளைக்கு காலையில் நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு 11:30-12 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பொறுமையாக டேட்டா பேஸ் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு நல்லா சாப்பிட்டுடுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் காலையில் மெசேஜ் பண்ணுறேன் எத்தனை மணிக்கு கனெக்ட் பண்ணிட்டு. ஒரு 11 மணி இந்த மணி போல் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? ஓகேப்பா. ஸோ இப்போ ரெக்கார்ட்